ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம பஹல்காம் அட்டாக்ல இருந்து இந்தியா பாகிஸ்தான் போர் சுச்சுவேஷனில் இருக்குது. இந்தியா வந்து அஃபிஷியலாகவே ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு லான்ச் பண்ணி நிறையா பாகிஸ்தானோட ஏர்பேசஸ் அவங்களோட முக்கியமான மிலிட்ரி எல்லா இடத்தையும் அவங்க வந்து மிசைல்ஸாலையும் ட்ரோனாலையும் அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் சைடில் இருந்து நம்ம மேலே நிறையா அட்டாக் பண்ணாங்க. அதை வந்து இந்தியாவோட S-400 அப்படிங்கிற நம்மளோட ரக்ஷக் அது மூலமாக நம்ம வந்து தடுத்துட்டோம். இப்போ இப்படி போயிட்டுருக்கிற நேரத்தில் நிறையா பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் மீடியா எல்லாருமே சேர்ந்து ப்ரெஷர் கொடுக்கும் போகும்போது இந்தியா இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் தேதி அஃபிஷியலாகவே 2 உயரதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி இது ஒரு சுமூகமான முறையில் தீர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு தற்காலிக போர் நிறுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு நடுவில் ஏதாவது அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம திருப்பி அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்க அஃபிஷியலாகவே தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சில நேரம் நம்மளுக்கு வந்து போர் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு தெரியும். ஆனால் இந்தியாவை தொட்டால் என்ன நடக்குங்கிறது இப்போ பாகிஸ்தானுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து பழைய இந்தியா கிடையாது. ரொம்ப பொறுமையாக இந்தியா இருந்தது வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து வேறு மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்தியாவை தொட்டால் நீ கெட்ட அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஏன்னா பாகிஸ்தான் இந்த ஒரு 4 நாளில் எவ்வளோ அடி வாங்குச்சுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு நடுவில் நிறையா ஃபேக் மீடியா ஃபேக் நியூஸஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதை அவங்க வந்து பயன்படுத்தி இந்தியாவை நாங்கள் தாக்கிட்டோம் அழிச்சிட்டோம் அவங்களோட நியூஸ் சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறது இந்தியன் மிலிட்ரி அஃபிஷியல்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. இத்தனை விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம், இவ்வளோ பண்ணிட்டோம், அது செஞ்சிட்டோம் அப்படிங்கிறது ஃபேக் நியூஸ் நிறையா பரப்புறதில் வந்து பாகிஸ்தான் மீடியாவும் இருக்கட்டும், இந்தியாவிலையும் ஒரு சில மீடியாஸ் இருக்காங்க, பாகிஸ்தான் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இதை ஃபுல்லாமே இந்திய அரசாங்கம் யார் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும். நல்ல விஷயந்தான். போர் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வாகாது. ஆனால் பாகிஸ்தானுக்கு இது புரிஞ்சிருக்கும் இந்தியாவை தொட்டா நீ கெட்ட அப்படிங்கிறது. அதனால் இப்போதைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.